எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை சிறுமி ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட்டை நம்முடைய அபிஷேகாவிடம் வச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு நல்லா பாடுவேன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு ஸ்டேஜுமே கிடைக்கல. நீங்கள் என்னோட சேர்ந்து ஒரு தடவை பாட முடியுமா அப்படின்னு அபிஷேகாவிடம் கேட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு அபிஷேகா அவர்கள் செய்த செயல் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அபிஷேகா அவர்கள் என்ன செய்தாங்க, இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ஏன் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அந்த ஏழை சிறுமி அழுதுகிட்டே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரப்போகுது. எல்லாருமே மிக பெரும் அளவுக்கு ஆர்வமாக இதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேற எந்த ஒரு ஷோவுக்குமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது 0ல் இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகா அவர்கள் எப்பெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்களோ டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், நம்முடைய தமிழகம் முழுக்கவே அபிஷேகாவை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா லெஜண்டுகளும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வருடங்கள்ல இந்த பாப்பா கண்டிப்பா மிக பெரும் அளவுக்கு சாதனைகளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் அபிஷேகாவை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகா அவர்களை பற்றி புகழ்ந்து பேசாதவங்க யாருமே கிடையாது. அது ஏஆர் ரகுமான் அவர்களாகட்டும், நம்முடைய அனிருத் ஆகட்டும், நம்முடைய சித்ரா அம்மா, நம்முடைய ஜானகி அம்மா ஆகட்டும், எல்லாருமே புகழ்ந்து பேசிட்டாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஸ்டேஜில் பண்ற சாதனைகளை விட ஸ்டேஜுக்கு வெளியே பல கியூட்டான மொமெண்ட்ஸ், பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்க கூட நானும் உங்க கூட சேர்ந்து பாடுறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் தொடர்ந்து திறமை படைத்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஏழை சிறுமி என்னுடைய பாட்டு நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வாய்ப்பு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அபிஷேகா அவர்கள் அவங்க கூட சேர்ந்து பாடி அதை வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்கிறாங்க. அந்த ஏழை சிறுமி பாடின பாட்டு ஒவ்வொருவருடைய மனதையும் கலந்துருக்குது. இவ்வளவு திறமை படைத்தும் ஏழ்மையாக இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு கண்கள் கலங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அந்த ஏழை சிறுமிக்கு நான் வாய்ப்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அபிஷேகா அவர்களை புகழ்ந்து தள்ளுறாங்க. தன்னை மாதிரி திறமை படைத்த எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ற அபிஷேகா அவர்கள் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.